எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நீங்களும் வரி ஏற்ற போறீங்களா? வருவாய் உயர்த்துறது அது இப்ப எல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? இது வந்து ஒரு பெரிய கேள்வி. ஏற்கனவே நிதிச்சுமை அதிகமா இருக்கு. 10 லட்சம் கோடி கடன் சொல்லி நம்ம விமர்சிச்சுட்டு வரோம். இந்த மாதிரி நீங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இன்னும் நிதிச்சுமை அதிகரிக்க போறோம். அதை எப்படி சமாளிக்க? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எங்களுடைய அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திறமையாக செயல்பட்டு கொரோனா காலத்தில் கூட ₹1 வரி வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதனால் வருவாயை பெருக்கி நாங்கள் அறிவிக்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் முழுமையாக வழங்கப்படும். 5 நாளைக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இங்க தொகை அறிவிக்கிறதெல்லாம் வந்து எப்படி நடைமுறை சாத்தியமா இருக்கு, அதுக்கான வரையறை இருக்கான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு தாங்க நான் சொல்றேன், வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். நீங்களும் வரி ஏற்ற போறீங்களா? வருவாய் உயர்த்துறது அது இப்ப எல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? வரி ஏத்துறாங்களா இல்லையா? நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் அதாவது வரி உயர்த்துறது பல இருக்கு, புரியுதுங்களா? இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகள நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையை சேர்ந்தவர் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.